அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள். நம் மொழிக்காக மொழி போரில் உயிர் நீத்த நம் மொழி ஏகர்களுக்கும் தமிழர்களுக்கும் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்னை மொழி விழுந்துவிடக்கூடாது, தமிழ் மொழி செத்துவிடக்கூடாது என்று தன் மூச்சுக்காக, தன் மொழிக்காக, தமிழுக்காக உயிர் நீத்த நம் மொழி ஏகர்களை இந்த வரும் இள தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை என்றும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வரலாற்று பெரும் போராளிகளை, நம் முன்னோர்களை, மொழி ஈகர்களை நாம் நினைவு கூர்ந்து செம்மாந்த வணக்கத்தை செலுத்துகிறோம் எம் முன்னோர்களுக்கு. இந்த மொழி ஈக போரில் உயிர் நீத்த உண்மையிலே நாம் அவர்களுடைய பெயரை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். 1939ஆம் ஆண்டு தாளமுத்து நடராசன் போன்றவர்கள் மற்றும் கீழப்போரூர் சின்னசாமி 1939இல், சிவலிங்கம் 1965இல், அரங்கநாதன் 1965இல், முத்து 1965இல், மாணவர் ராஜேந்திரன் 1965இல், சத்தியமங்கலம் முத்து 1965இல், ஐயம்பாளையம் வீரப்பன் 1965இல், விராலிமலை சண்முகம் 1965இல், பீளமேடு தண்டபாணி 1965இல், மயிலாடுதுறை சங்கரபாணி 1965இல் நம் மொழிக்காக, மொழி மீட்க தன் உயிரை ஈகம் செய்த நம் மொழி ஈகர்களுடைய பெரும் புகழை போற்றி நாம் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். திராவிட கட்சிகள் இந்த மொழி ஈகர்களுடைய தியாகத்தில் தான் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இன்று மொழி ஈகர்கள் எத்தனை சிலை தமிழ்நாட்டில் இருப்பது என்பதை சிந்திக்க வேண்டும். பெரியாருக்கும் கலைஞருக்கும் தெரு தெருவாக சிலை அமைத்து, மண்டபம் அமைத்து, கல்விக்கூடங்கள் அமைத்து, சிலைகளை அமைத்து, கோடான கோடியை மக்கள் வரி பணத்தை செலவு செய்கிற இந்த திராவிட கட்சிகள் இந்த மொழி ஈகருக்காக உயிரை நீத்த இந்த மொழி ஈகர்களை வைத்து அதிகாரத்துக்கு வந்த திராவிட கட்சிகள், இதுதான் தமிழர்களை இருட்டடிப்பு செய்கிற திராவிட சூழ்ச்சி. இதை முகத்திரையை கிழிக்கத்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிடத்தின் அஸ்திவாரம் இருக்கின்ற ஐயா பெரியாரை ஆட்டி அசைத்திருக்கிறார். ஆம், இந்த மண்ணில் பெரியார் தான் செய்தார் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை. பெரியாரும் செய்தால் அவரோடு தமிழ் முன்னோர்களும் இந்த மொழிக்காக, மண்ணுக்காக உழைத்தார்கள், போராடினார்கள், வென்றார்கள், சமூக நீதி பாதுகாத்தார்கள், பெண் உரிமைக்கு போராடினார்கள், சாதி தீண்டாமைக்கு போராடினார் என்பதை தான் சீமான் முன்வைத்து இங்கே பெரியார் எல்லாம் என்பதை மாற்றி, பெரியார் போல எம் முன்னோர்களும் இருந்தார்கள், பெரியாரும் இந்த சமூக நீதி போராடினார், ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை, இந்த கருத்தை நாங்கள் முற்றுமாக எதிர்க்கிறோம் என்ற ஒரு இந்த திராவிட பிம்பத்தை உடைத்தெறியத்தான் சீமான் அவர்கள் தொடர்ந்து ஐயா பெரியார்களுடைய தமிழுக்காக, தமிழ் மொழியை காட்டுமிராண்டு என்றும், தமிழர்கள் காட்டுமிராண்டு என்றும், தமிழ் ஒரு பேச மொழிக்கு எதிராக எத்தனையோ வார்த்தைகளை ஐயா அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வரலாற்று ஆவணங்களாக சமூக வலைதளத்தில் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அதனால் சீமான் பேசுவது ஐயா பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை சீமான் அவர்கள் எடுத்து பேசுகிறார். காரணம், இங்கே பேசுவர் யார்? சீமான் என்ற ஒருவர் பேசினால்தான் இவர்கள் பேசும் பொருளாகிறார். காரணம், இன்று ஒட்டுமொத்த திராவிடத்துக்கும் சிம்ம சொப்பனமாக, எதிரியாக, களத்திலே நேர்மையோடு, கொள்கை ரீதியாக, கருத்தில் ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை ஆட்டம் காணுகிற ஒரு பெரும் போராளி செந்தமிழன் சீமான் அவர்கள். வரலாற்று தமிழ் மக்கள் நாம் கைவிடக்கூடாத ஒரு பெரும் போராளி அண்ணன் சீமான். இந்த மண்ணுக்கும், மக்களுக்கும், தமிழர்களுக்கும் கடைசி தீர்வு தமிழ்தேச அரசியலும் தமிழனுக்கான அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழ் செந்தமிழ் சீமானோடு தமிழர்கள் நாம் கரம் கோர்க்க வேண்டும். 70 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட சித்தாந்த வைத்து சனாதனம் பேசி, சாதி உரிமை பேசி, பெண் உரிமை பேசி, ஆனால் இவர்கள் பேசுவதற்கும் செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னை போன்ற வரும் தலைமுறை பிள்ளைகள் நாம் சீமான் ஒருவன் இல்லை என்றால் இன்று இந்த அரசியலை நாம் பேச மாட்டோம். காரணம், 10ஓடு 11ஆக திராவிடம் வாழ்க, பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, ஆளை வருகிற அவங்களுடைய மகன் வாழ்க என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட நிலையில்தான் நாம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருப்போம்.
நாம் இருக்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் தமிழன் வரலாற்று உண்மை இதை மூடி மறைக்கிற, வரலாற்று சூழ்ச்சி செய்கிற இந்த திராவிட கட்சியை எதிர்த்து போராடுவது சீமான் மேல் குற்றமா? அவர் சேர்த்து கேள்வி கேள்வது குற்றமா? தமிழக மக்கள் சிந்தியுங்கள். சீமான் ஒருவர் இல்லை என்றால் 8 வழிச்சாலை எப்போது போட்டு மூடியிருப்பான்? பரந்தூர் விமானத்தை எப்போது ரோடு போட்டு மூடியிருப்பான்? இன்று டெங்ஸ்டன் சுரங்க சட்டத்தை அதிகாரத்தை வைத்து திணித்திருப்பான். ஆனால் தனி மனிதனாக அதிகார பலம் இல்லாமல் என் மக்கள் வாக்கு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் நான் வாக்குக்கானவல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கானவன் என்று தன்மான தமிழனாக மக்களை நம்பி களத்து நிற்கிற நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டுமே. தயவு செய்து என் மக்கள், நீங்கள் படித்த அறிவுதார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எல்லா தலைவர் போல பெரியாரும் உழைத்திருக்கிறார், செய்திருக்கிறார், போராடிக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் பெரியார் தான் மொத்தமும் செய்தார் என்பதை தான் இங்கே நாம் தமிழ் கட்சி அந்த கருத்தில் எதிர்க்கிறது தவிர பெரியாரோட ஒட்டுமொத்த கருத்திலும் இல்லை. தமிழுக்கு எதிராக பேசினார், அதை சொல்லுகிறோம். தமிழுக்கு எதிராக காட்டுமிராண்டி என்று சொன்னால் அதை சொல்லுகிறோம். அவர் சில வாக்கியங்கள் எல்லாம் நாம் வரலாற்று ரீதியாக படிக்க வேண்டும். வரும் தலைமுறை பிள்ளைகள் படிக்க வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வரலாறை படித்தால்தான் நாம் வரலாறை படைக்க முடியும். இதுதான் தேசிய தலைவர் சொன்னது. பிரபாகரன் என்ற ஒற்றை மகன் இந்த திராவிட கட்சிகள் தொடுவதற்கும் அவரை தீவிரவாதி என்று சொல்லி இவர்கள் அடக்கி ஒடுக்கி தமிழ் இன படுகொலை செய்த இந்த திராவிட கட்சிகளை நாம் புறந்தள்ளி இனி இருக்கிற தமிழர்கள் வாழவும் ஆளவும் நாம் உரிமை பெறவும் ஒரே ஒரு அதிகாரம்தான், அரசியல் அதிகாரம். அதுவும் தமிழ் தேசிய அரசியல் அதிகாரம். அதை வெல்வதற்கும் வாழ்வதற்கும் போராடி கொண்டிருக்கிற செந்தமனன் சீமானோடு துணை நிற்போம், வென்று முடிப்போம். ஈரோடு கிழக்கு விடுதலைக்கான முதல் துவக்காக அமைய நாம் தமிழ் கட்சி வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை சீதாலட்சுமிக்கு ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் தொப்புக்கொடி தமிழர்கள், உடன் பிறந்தார்கள், பெற்றோர்கள், வணிக பெருமக்கள், வேளாண்மை மக்கள், படித்த அறிவு சார்ந்த தம்பி தங்கைகள், நீங்கள் மாற்றத்தை முன்வைத்து களத்து நிற்கிற நாம் தமிழ் கட்சி ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களிங்கள். இந்த உலகத்தில் ஓங்கி ஒலிக்கக்கூடிய நமது குரல் ஒளி வாங்கி சின்னத்தில் ஒலிக்கட்டும், மலரட்டும். நாளை புதிய அரசியல் வரலாறு படைப்போம் என்று மொழி ஈகரில் நினைவு நாளில் உறுதியேற்போம், உறுதியேற்போம். தமிழ் தேச அரசியலை வெல்வதற்கு சீமானோடு துணை நின்று உறுதியேற்போம், உறுதியேற்போம். தமிழ்தாய் வாழ்க, தேசிய தலைவர் வாழ்க, நாம் தமிழர்.